Good morning students. Last வீடியோவில் present progressive tenseல பாதி பார்த்தோம். இன்னைக்கு மீதி பார்க்கலாம். இந்த வீடியோவில் மீதி பார்க்கலாம். ஓகேங்களா? Unfinished actions now. Unfinished actionsனா அந்த செயல் இன்னும் முடியல, இன்னும் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. For example, my grandfather is reading the newspaper now. இன்னும் என்னோட grandfather என்ன பண்ணிட்டு இருக்காரு? நியூஸ்பேப்பர் ரீட் பண்ணிட்டு இருக்காரு. ஓகேங்களா? இந்த மாதிரி வருது. அடுத்து செகண்ட், annoying habits. annoying habits அப்படின்னா you are always disturbing me. நீ எப்போவுமே என்ன தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்க. you are always disturbing me. அந்த மாதிரி தொல்லை கொடுக்கக்கூடிய அந்த விஷயங்கள். ஃபர்ஸ்ட் ஒன்று என்னது? unfinished actions. முடிவடையாத செயல், இன்னும் முடிவடையலை, தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது, இப்போவும் அந்த செயல் நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னாலும் அந்த செயலையும் நம்ம ப்ரெசன்ட் ப்ராக்ரெசிவில் சொல்லணும். annoying habits அப்படின்னாலும் தொந்தரவு கொடுக்கக்கூடிய செயல்கள் எல்லாமே எதில் சொல்லணும்? ப்ரெசன்ட் ப்ராக்ரெசிவில் சொல்லணும். டெஃபினிட் ஃப்யூச்சர் பிளான்ஸ் வித் டைம் வேர்ட், அதாவது ஃப்யூச்சரில் இந்த செயல் இந்த டைமுக்கு நான் கரெக்டாக நடந்து முடிஞ்சிடும். ஒரு ஷெட்யூல் போட்டிருப்பாங்க, ஃப்யூச்சரில் இந்த டைமுக்கு இந்த செயல் நடக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த செயல் நடக்கும், எந்த மாற்றமும் இல்லாமல். ஆமாவா இல்லையா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் ப்ரெசன்ட் ப்ராக்ரெசிவில் சொல்லுவோம். த பிரைம் மினிஸ்டர் இஸ் விசிட்டிங் சென்னை டுமாரோ. நாளைக்கு பிரைம் மினிஸ்டர் வந்து சென்னை விசிட் பண்ண வராரு, இது கண்டிப்பாக நடக்கும். டெஃபினிட் ஃப்யூச்சர் பிளான்ஸ், கண்டிப்பாக நடக்கக்கூடிய அந்த டைமோட சில ஃப்யூச்சர் பிளான்ஸ் இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறது வந்து நம்ம ப்ரெசன்ட் ப்ராக்ரெசிவில் சொல்லணும். ஓகே, இப்போ ப்ரெசன்ட் ப்ராக்ரெசிவ்னு என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டிங்களா? ஓகே, எக்ஸசைஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துடலாம். ரீட் த சென்டென்சஸ் கிவன் பிலோ. டஸ் த ஆக்ஷன் ஹேப்பன் எவ்ரி டே ஆர் இஸ் இட் ஹேப்பனிங் அட் திஸ் மூமெண்ட்? இங்கே கொடுத்துருக்கிற இந்த சென்டென்ஸை நல்லா ரீட் பண்ணிட்டு இது வந்து டெய்லியும் நடக்கக்கூடியதா இல்லை அட் திஸ் மூமெண்ட் இப்போ நடக்கக்கூடியதா அப்படின்னு நீங்கள் சொல்லணும். சென்டென்ஸ் ரீட் பண்ணலாம். தீபா வாட்டர்ஸ் த பிளான்ஸ் எவ்ரி மார்னிங். இப்போ எவ்ரி மார்னிங் அப்படின்னா அவள் டெய்லி என்ன பண்ணுறா? பிளான்ஸ்க்கு தண்ணி ஊற்றுறா. அப்போது என்னது? எவ்ரிடே. இப்போ என்னது? எவ்ரிடே. நீங்கள் தெளிவாக எழுதிக்கோங்க. எ ட்ரையாங்கிள் ஹேஸ் 3 sides. ட்ரையாங்கிளுக்கு 3 பக்கங்கள் இருக்குது. இதுவும் என்னது? எவ்ரிடே. சந்தியா இஸ் ரைட்டிங் எ லெட்டர். ரைட்டிங் எ லெட்டர், லெட்டர் எழுதிட்டுருக்கா. இது வந்து அட் திஸ் மூமெண்ட். இதை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். இப்போ எழுதிட்டுருக்கா அட் திஸ் மூமெண்ட். ஓகே. த சில்ட்ரன் ஆர் பிளேயிங் இன் த கார்டன். குழந்தைங்களாம் என்ன பண்ணிகிட்ருக்காங்க? கார்டனில் விளையாடிட்டுருக்காங்க. இதுவும் அட் திஸ் மூமெண்ட் தான். அட் திஸ் மூமெண்ட். ஐ கோ டு ஸ்கூல் ரெகுலர்லி. நான் டெய்லி என்ன பண்ணுறேன்? ஸ்கூலுக்கு போகிறேன். இது எவ்ரிடே. எவ்ரி டே. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். ரீட் த சென்டென்சஸ் கிவன் பிலோ அண்ட் சர்க்கிள் த வேர்ப்ஸ் அப்ராப்ரைட்லி. அதாவது இந்த சென்டென்ஸை ரீட் பண்ணிட்டு கரெக்டான வேர்பை நம்மளை டிக் பண்ண சொல்கிறாங்க, சர்க்கிள் பண்ண சொல்கிறாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி, இது பார்க்குறதுக்கு முன்னாடி வந்துட்டு இப்போது சிங்குலராக இருந்தால், சப்ஜெக்ட் வந்துட்டு சிங்குலராக இருந்தால் ஆடிங் எஸ், வேர்போட எஸ் ஆட் பண்ணணும். வேர்ப் ப்ளஸ் எஸ். அதே சப்ஜெக்ட் வந்து ப்ளூரலாக இருந்தால் எஸ் ஆட் பண்ணக்கூடாது. டு நாட் ஆட் எஸ், வெறும் வேர்ப் மட்டும் வரும். ஓகே, இப்போ இது தெளிவாக புரிஞ்சா? இப்போ ஹீ, ஷீ, இட் அண்ட் நேம்ஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? லைக்ஸ் எஸ் ஆட் பண்ணும். வேர்போட என்ன பண்ணணும்? எஸ் ஆட் பண்ணணும். இதெல்லாம் சிங்குலர். ஹீ, ஷீ, இட் அண்ட் நேம்ஸ் மட்டும், ஒருத்தரோட நேம் மட்டும் வந்தால் கொடுத்துருக்கிற வேர்போட எஸ் ஆட் பண்ணும். ஐ, வி, யூ, தே வந்தால் வந்து வேர்போட எஸ் ஆட் பண்ணக்கூடாது, வேர்ப் அப்படியே வரும். புரிஞ்சுதா? சிங்குலராக இருந்தால், சப்ஜெக்ட் வந்து சிங்குலராக இருந்தால் வேர்போட எஸ் ஆட் பண்ணும். சப்ஜெக்ட் வந்து ப்ளூரலாக இருந்தால் வேர்போட எஸ் ஆட் பண்ணக்கூடாது. இது மட்டும் தெளிவாக இருந்தால் சரி. சில்ட்ரன் லைக் ஐஸ்கிரீம்ஸ். இப்போ சில்ட்ரன், சில்ட்ரன் அப்படின்னா என்னது? குழந்தைகள். இப்போ நிறைய பேர்த்த குறிக்குது. அப்போ என்னது? ப்ளூரல். ஸோ ப்ளூரல்னால என்ன வரணும்? லைக் தான் வரும். ப்ளூரலாக இருந்தால் என்ன பண்ணக்கூடாது? வேர்போட எஸ் ஆட் பண்ணக்கூடாது. பேர்ட்ஸ் இன் த ஸ்கை. இப்போ பேர்ட்ஸ் என்னது? சிங்குலரா ப்ளூரலா? ப்ளூரல். அப்போ என்ன வரணும்? பேர்ட்ஸ் ஆர் ஃப்ளையிங் இன் த ஸ்கை. ஆர் ஃப்ளையிங். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன். த டாக்டர் இஸ் ட்ரீட்டிங் த பேஷண்ட். த டாக்டர் அப்படிங்கிறது சிங்குலர். ஸோ இஸ் ட்ரீட்டிங்.
ஓகே, இஸ் ட்ரீட்டிங் தான் வரும் சிங்குலர். அடுத்து அவர் ஸ்கூல் இஸ் commences at 9 in the morning. என்னுடைய ஸ்கூல் வந்து 9 o'clock தான் ஸ்டார்ட் ஆகும். commences ஓகே, அவர் ஸ்கூல் commences at 9 in the morning. என்னுடைய ஸ்கூல் வந்து காலையில் 7 மணிக்கெலாம் ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாரும் ஒன்றா கூடிடுவாங்க. commencesனால் எல்லாரும் ஒன்றா கூடுறது. The florist sells flowers on the street. ஃப்ளாரிஸ்ட்னா பூ விற்கிறவர். அப்போ யாரும் ஒருத்தர் தான் குறிக்குது. அப்போ இங்கே சிங்குலராக இருந்தால் வேர்போட என்ன பண்ணணும், எஸ் ஆட் பண்ணணும். செல்ஸ். The florist sells flowers on the street. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த எக்ஸசைஸ்லாம் நல்லா பார்த்துக்கோங்க, எக்ஸாமுக்கு வரும். ஓகேவா? Children like ice creams. Birds are flying in the sky. The doctor is treating the patient. Our school commences at 9 in the morning. The florist sells flowers on the street. Okay students, இதுவரைக்கும் இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அண்ட் ப்ரெசன்ட் ப்ராக்ரெசிவ் டென்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னது, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா நடந்து முடிஞ்ச செயலை பற்றி சொல்கிறது பாஸ்ட் டென்ஸ். நடந்து முடிஞ்ச செயலை பற்றி சொல்கிறது பாஸ்ட் டென்ஸ். இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ்னால் உங்களுக்கு என்னென்னு தெரியும். ஓகே, அப்போ கீவேர்ட்ஸில் என்னென்ன பார்த்தோம், லாஸ்ட் வீக், லாஸ்ட் மந்த், லாஸ்ட் இயர், அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே பாஸ்ட் டென்ஸோட கீவேர்ட்ஸ். மெர்லின் went to ஊட்டி லாஸ்ட் வீக். ஒன்ஸ் there lived a farmer. He had 4 sons. இப்போ மெர்லின் went to ஊட்டி லாஸ்ட் வீக் மெர்லின் என்ன பண்ணால் ஊட்டிக்கு போனான். ஒன்ஸ் தேர் லிவ்ட் ஏ ஃபார்மர். ஒரு காலத்தில் ஃபார்மர் வாழ்ந்துட்டு இருந்தார். ஹி ஹேட் 4 சன்ஸ். அவருக்கு 4 பசங்க. இப்போ நம்ம இது வந்து பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. ஹேட் அப்படின்னு என்னது, ஹேஸ், ஹாவ்னா தான் ப்ரெசன்ட் டென்ஸோட வேர்ப்ஸ். இப்போ ஐ ஹாவ் 1 பிரதர் அப்படின்னா என்னது, எனக்கு ஒரு பிரதர் இருக்கான், அது ப்ரெசண்ட்டில் சொல்கிறோம். ஹீ ஹேஸ் 1 சிஸ்டர், அவனுக்கு ஒரு சிஸ்டர் இருக்கா அப்படி நம்ம என்ன பண்ணுறோம், அது ப்ரெசண்ட்டில் சொல்கிறோம். ஹீ ஹேட் 4 சன்ஸ் அப்படின்னு என்னது, பாஸ்ட் டென்ஸ். ஆடுனா என்னது, பாஸ்ட் டென்ஸ். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் லிவ்டு, இதுவும் பாஸ்ட் டென்ஸோட வேர்ப். ஓகே, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸுக்கும் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். கம்ப்ளீட்டட் ஆக்ஷன். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்னால் நான் சொன்னேன், பாஸ்ட் டென்ஸ்னால் நடந்து முடிஞ்ச செயல், அந்த செயல் முடிவடைஞ்சிருக்கும், முழுமையாக இருக்கும், முடிவடைஞ்சிருக்கும். மெர்லின் வென்ட் டு ஊட்டி லாஸ்ட் வீக் என்ன பண்ணா, மெர்லின் ஊட்டிக்கு போனா, நடந்து முடிஞ்சிருச்சு. ஷேக்ஸ்பியர் ரோட் த டெம்பஸ்ட். த டெம்பஸ்ட் அப்படிங்கிற ஸ்டோரி வந்து ஷேக்ஸ்பியர் எழுதினாரு, அதுவும் என்னது, நடந்து முடிஞ்சது. ஓகேவா? ஆக்ஷன்ஸ் இன் ஸ்டோரிஸ். இப்போ நம்ம ஸ்டோரிஸில் சொல்லும்போது, வரக்கூடிய ஆக்ஷன் சொல்லும்போது பாஸ்ட் டென்ஸில் தான் சொல்லணும். சி போர்டட் த ட்ரெயின் அண்ட் லுக்டு ஃபார் ஹர் ஃப்ரெண்ட்ஸ். அவள் ட்ரெயின் ஏறின உடனே அவளுடைய ஃப்ரெண்ட்ஸை தேடினா. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் பார்த்தது பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது பாஸ்ட் ப்ராக்ரெசிவ் டென்ஸ். பாஸ்ட் ப்ராக்ரெசிவ்னு என்னது, பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், அவ்வளோதான். வென் ஐ என்டர் த ரூம் த டெலிஃபோன் வாஸ் ரிங்கிங். நான் ரூமுக்குள்ளே என்டர் ஆகும்போது டெலிஃபோன் அடிச்சுட்டு இருந்தது. மாலதி வாஸ் வாட்டரிங் த பிளான்ட்ஸ் ஆல் டே. மாலதி வந்து டெய்லியும் பிளான்ட்ஸ்க்கு என்ன பண்ணுறா, அந்த நாள் ஃபுல்லாக தண்ணி ஊற்றுறா. ஓகே, இப்போ ப்ரெசன்ட் ப்ராக்ரெசிவ் ப்ரெசன்ட் டென்ஸ்னால் நம்ம ஆம், இஸ், ஆர் யூஸ் பண்ணுவோம் வேர்பு. இப்போ பாஸ்ட் அப்படின்னாவே பாஸ்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் ப்ராக்ரெசிவ், வாஸ், வேர், இது 2 தான் முக்கியம். சிங்குலராக இருந்தால் வாஸ் போடுவோம், சப்ஜெக்ட் வந்து ப்ளூரலாக இருந்தால் வேர் போடுவோம். ஓகேங்களா? ஓகே, இப்போ பாஸ்ட் ப்ராக்ரெசிவ் டென்ஸ்க்குரிய பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்தா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். ஃபர்ஸ்ட் ஒன், ஓவர்லாப்பிங் ஆக்ஷன். ஓவர்லாப்பிங் ஆக்ஷன் அப்படின்னா அதாவது 2 செயல் ஒரே நேரத்தில் நடக்கிறது. ஓகேங்களா? 2 செயல் ஒரே நேரத்தில் நடக்கிறது என்னது, ஓவர்லாப்பிங் ஆக்ஷன். இப்போ வென் ஐ என்டர் த ரூம், நான் உள்ளே என்டர் ஆகும்போது த டெலிஃபோன் வாஸ் ரிங்கிங், டெலிஃபோன் அடிச்சுட்டு இருந்தது. இப்போ நான் அப்பா டிவி பார்க்கும்போது நான் படிச்சுட்டு இருந்தேன், அந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி. அடுத்து செகண்ட் பாயிண்ட், பாஸ்ட் ஹேபிட்ஸ். பாஸ்ட் ஹேபிட்ஸ்னால் இந்த பழக்கங்கள்லாம் எனக்கு இருந்தது அந்த டேஸில் அப்படி சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. அருண் வாஸ் ஈட்டிங் எ லாட் ஆஃப் ஜங்க் ஃபுட் தோஸ் டேஸ். அருண் வந்து அப்போல்லாம் நிறையா ஜங்க் ஃபுட் வந்து சாப்பிடுவான், அப்போல்லாம், தோஸ் டேஸ், அப்போல்லாம் அப்படின்னு சொல்கிறது பாஸ்ட் ஹேபிட்ஸ்.
இதுக்கு முன்னாடி இருந்த ஹேபிட்ஸ். எம்பாசிஸ் ஆஃப் லென்த் ஆர் டியூரேஷன், அதாவது எம்பாசிஸ் என்னென்னா இன்னும் கொஞ்சம் நல்லா எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது, எக்ஸ்ட்ரா சொல்கிறதுன்னு சொல்கிறேன், இல்லைனா எக்ஸ்ட்ரா எக்ஸ்பிளைன் பண்ணுறது, எக்ஸ்பிளைன் நிறையா இன்னும் எக்ஸ்ட்ராவாக பண்ணுறது, அதுதான் என்னது எம்பாசிஸ் ஆஃப் லென்த் ஆர் டியூரேஷன். லென்த் ரொம்ப கொஞ்சம் லென்த்தாக, டியூரேஷனோட ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் என்னது எம்பாசிஸ் ஆஃப் லென்த் ஆர் டியூரேஷன். ஒரு செயல் வந்துட்டு ஃபுல்லாக சொல்கிறது, ஃபுல்லாக லென்த்தாக எக்ஸ்ட்ராவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இது எம்பாசிஸ். ஓகேங்களா. மாலதி வாஸ் வாட்டரிங் த பிளான்ஸ். இப்போ மாலதி வாஸ் வாட்டரிங் த பிளான்ஸ் அப்படின்னா தண்ணி ஊற்றுனா, அப்படி தண்ணி ஊற்றுறா, வாட்டரிங் த பிளான்ஸ். ஆல் டே அப்படின்னா என்னது அந்த நாள் முழுக்க, இதுதான் என்னது எக்ஸ்ட்ரா அந்த லென்த் ஆர் டியூரேஷன். அந்த நாள் முழுக்க என்ன பண்ணால் பிளான்ஸுக்கு தண்ணி ஊற்றுனா, அதுதான். ரீகாலிங் த பாஸ்ட். ரீகாலிங் த பாஸ்ட் அப்படின்னா கடந்த கால நிகழ்வை ஞாபகப்படுத்தி சொல்கிறது. இட் வாஸ் ரெய்னிங் தட் டே, ஐ ரிமெம்பர் இட் வெல். அன்னைக்கு வந்து மழை பெஞ்சது, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. தட் டேனா அன்னைக்கு வந்து மழை பெஞ்சது, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. கடந்த கால நிகழ்வை ஞாபகப்படுத்தி சொல்கிறது. ஓகேங்களா. இந்த 4 பாயிண்ட்ஸ் தான் பாஸ்ட் ப்ராக்ரெசிவ் டென்ஸில் வரும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதுக்கு ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். சிந்துஜா இஸ் கெட்டிங் ரெடி டு ஸ்லீப். ஷி ஸ்டார்ட்ஸ் ரைட்டிங் ஹர் டைரி. ஹெல்ப் ஹர் கம்ப்ளீட் இட் பை யூஸிங் த வேர்ப்ஸ் கிவன் இன் பிராக்கெட்ஸ். அதாவது இதில் சிந்துஜா வந்துட்டு தூங்குறதுக்கு போகிறா, ரெடி ஆகிறா, அதுக்கு முன்னாடி டைரி எழுதுகிறா. அந்த வேர்புக்கு எல்லாமே நம்ம என்ன பண்ணணும், ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டார்ட், ஈட், ஹாவ், ஃபினிஷ், கோ, ரீச். இதெல்லாம் பார்த்தா என்ன வேர்ப் மாதிரி தெரியுது, ப்ரெசன்ட் டென்ஸ் வேர்ப். இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே என்னது ப்ரெசன்ட் டென்ஸ் வேர்ப். இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் வேர்ப் எல்லாத்தையும் பாஸ்ட் டென்ஸ் வேர்புக்கு மாற்றணும். பாஸ்ட் டென்ஸ் வேர்ப் சேஞ்ச் டு பாஸ்ட் டென்ஸ் வேர்ப். ஓகேங்களா. இப்போ ஸ்டார்ட்னா என்ன வரும், ஸ்டார்டட். ஈட் அப்படின்னா ஏட். ஹாவ்னா ஹேட். ஃபினிஷ்னா ஃபினிஷ்ட். கோனா வெண்ட். ரீச்னா ரீச். இதுதான் என்னது இந்த வேர்ட்ஸுக்குரிய பாஸ்ட் டென்ஸ் வேர்ப். ஓகேங்களா. இப்போ ஃபில் பண்ணலாமா. ஐ காட் அப் அட் 7 o'clock. ஒன்று அவங்களே ஃபில் பண்ணிட்டாங்க. அப்போ என்ன இருந்திருக்கணும் ப்ராக்கெட்டில், கெட். கெட் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ், அது வந்து அதனுடைய பாஸ்ட் டென்ஸ் காட். ஐ காட் அப் அட் 7 o'clock. ஓகே. அடுத்து ஐ ஈட் பிரேக்ஃபாஸ்ட். இது பாஸ்ட் டென்ஸில் மாற்றணும்னா ஐ ஏட் பிரேக்ஃபாஸ்ட். ஓகே. கோ இருக்குது. ஐ கோ டு ஆஃபீஸ் பை கார் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸில் மாறும்போது ஐ வென்ட் டு ஆஃபீஸ் பை கார். அடுத்து ஸ்டார்ட். ஐ ஸ்டார்டட், இடி ஆட் பண்ணும். ஐ ஸ்டார்டட் டு ஒர்க். ஹேவ்னா ஹேட். ஐ ஹேட், நான் சாப்பிட்டேன். ஐ ஹேட் லஞ்ச் அட் 1 PM. நான் 1 மணிக்கு லஞ்ச் சாப்பிட்டேன். ஐ ஃபினிஷ்ட். ஐ ஃபினிஷ்ட் மை டாஸ்க் அட் 7 PM. ரீச்ட். ஐ ரீச்ட் ஹோம் அட் 8 PM. ஓகேங்களா. இதுதான் பாஸ்ட் டென்ஸ். கொடுத்துருக்கிறதுலாம் ப்ரெசன்ட் டென்ஸ் வேர்ப் நம்ம வந்து பாஸ்ட் டென்ஸாக மாற்றிட்டோம். ஐ காட் அப் அட் 7 o'clock. ஐ ஏட் பிரேக்ஃபாஸ்ட். ஐ வென்ட் டு ஆஃபீஸ் பை கார். ஐ ஸ்டார்டட் டு ஒர்க். ஐ ஹேட் லஞ்ச் அட் 1 PM. ஐ ஃபினிஷ்ட் மை டாஸ்க் அட் 7 PM. ஐ ரீச்ட் ஹோம் அட் 8 PM. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதோட இந்த 2 கிராமரும் முடிஞ்சது. ஓகேங்களா. இப்போ 3 ஹோம்ஒர்க். இது ஒன்று, இந்த எக்ஸசைஸ் ஒன்று, அண்ட் எக்ஸசைஸ் ஒன்று, இது அண்ட் சிலபல். இது எல்லாமே ஹோம்ஒர்க். நல்லா படிச்சுட்டு 1 or 2 டைம்ஸ்க்கு மேலே எழுதி பார்த்துக்கோங்க. இது எல்லாமே எக்ஸாமுக்கு வரும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.